வெளியே போட்டாரு நாய் சாப்பிட்டு சேர்த்து இது தொலைய போகுது குழி தோடி பழச்சுது. ஓகே கைஸ், ஸோ என் பேர் கிளாட்வின். இந்நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைவதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணாத விஷயங்கள்லாம் ஒரு சிலர் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க. என் தங்கச்சி என் ஒய்ஃபும் சேர்ந்து, அதாவது கேக் பண்ணியிருக்காங்க. எதுக்கு எனக்கு தேவையில்லாத விஷப்பறிச்ச அப்படின்னு நான் கேட்டேன். பட் ஸ்டில் தே வாண்ட் டு ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இது சாப்பிடத்தகாத வீடியோவா இல்லை சாப்பிடத்தகாத கேக்கா அப்படின்னு ஒரு சின்ன vlog மாதிரி பண்ணணும் எனக்கு ஆசை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் ஹவு டு மேக் எ கேக் தான் இருக்குது தவிர யூ ஷுட் நாட் மேக் எ கேக் அப்படின்னு இல்லை. ஸோ இது அப்படிப்பட்ட கேக்காக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. எது வந்துச்சோ இல்லையோ ஃபஸ்ட்டு பட்டர் வந்துருச்சு. இந்த முட்டை தாங்க பெரிய டாஸ்க்கு. எத்தனை முட்டை போடுறதுன்னு தெரியல, அதனால் ஒரு குத்து மதிப்பாக 4 அடிச்சு விட்டோம். One eternity later. முட்டைக்கிற வேலையை ஒரு தொடர்கதை மாதிரி போயிட்டு இருந்துருவோம். மெஷர்மெண்ட்லாம் சொல்கிற அளவுக்கு எதுவும் ஒர்த் இல்லை. ஏன்னா நாங்களே ஒரு குத்து மதிப்பாக தான் ஒரு அமௌண்ட்டை போட்டு விட்டுட்ருக்கோம். என் ஒய்ஃப் அவங்க பங்குக்கு கொஞ்சம் அவனோட முட்டை அடிச்சிட்ருக்காங்க. இது மாதிரி என் தங்கச்சி பண்ணுச்சு, அதுக்கப்புறம் நான் பண்ணேன். கேக்குனா ஃப்ளேவர் முக்கியம் இல்லை, அதுக்கு அந்த வெனிலா எசன்ஸ் அதையும் நாங்கள் கீழே ஊற்றிட்டு தான் மேலே ஊற்றுறோம். சின்ன தப்பு அப்படின்னா நீ ப்ரெஷர் பட்டர் வச்சுருந்தல, அதை விட்டு நாங்கள் ஃபுல் பட்டர் ஊற்றிட்டோம். ஐயோ என்ன இருந்துச்சு? ஊத்திட்டியா? இப்படி ஊத்திட்டாங்க. கீழே ஊத்திச்சு. ஐயோ நான் வேற ஸ்பூன் நினைச்சேன். சரி எவ்வளவு கீழே வந்து மெஷர் பண்ணி திருப்பி ஊத்து. சரி என்னாச்சு? மெஷர் பட்டர் இங்க இருக்கு. மெல்டட் பட்டர் இங்க இருக்கு. உங்க அண்ணனே எடுத்துட்டார். நான் எடுத்துறேன். ஆளாளுக்கு மாறி மாறி ஒரு கலக்கு. என் ஒய்ஃப் ஒரு தடவை கொஞ்சம் நேரம் கலக்க, அது கிட்டது வாங்கி என் தங்கச்சி கொஞ்சம் நேரம் கலக்க, என் தங்கச்சி கிட்டது வாங்கி நான் கொஞ்சம் நேரம் கலக்க, அப்படியே போச்சு. அதாவது என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, மைதாவை அந்த டப்பாவில் கொட்டுறோம். எதுக்குன்னா நாங்கள் பண்ணுற கேக் அந்த டப்பாவோட ஒட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுதான் மேட்ரிங்க. தட்டு டவுடும் தட்டி கையில் உடச்சி கொடுத்துட்டு போயிடு. பட்டரோட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு கேக்கு. அப்பியரன்ஸ்லாம் ரொம்ப அழகாக தான் இருக்குது ஊற்றும் போது. பட் டெலிவரி இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். பொறுத்திருந்து பார்ப்போம். உடச்சிரு, தட்டியே உடச்சிரு. How not to make a cake.
என்னமோ வெட்டலாமா? நான் வா. வெட்டவையா? ஆமா. வெட்ட நீதான் வெட்டுட்டா. நான் கஷ்டப்பட்டேன். வா. நீங்க கஷ்டப்பட்டீங்க. இஷ்டப்பட்டு வெட்டுங்க இப்போ வாங்க. வா. வாங்க பிரியா, வெட்டுங்க. இந்தா. வெட்டு. எல்லாம் விசிலடிங்க. கேக்குமா? நீ வந்துருக்குல்ல. இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு. வாயில வைக்கலாமான்னு தெரியலையே இப்ப. எவ்வளவு ஸ்பாஞ்சா வந்திருக்கு பாரு. ஸ்பாஞ்சா வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையே. வெரி பேட் ஸ்மெல் வருது. அது மட்டும் ஷூர். அதுல ஒரு டிக் போட்டுக்கலாம். இந்த ஸ்மெல் சொன்னேல ரெண்டு இந்த smell போடுங்க. சொன்னாங்கல்ல. சுடுதா? குடு, இப்ப அப்புறம் டேஸ்ட் அடுத்தது. எப்படி இருக்கு? சுகர் கம்மியா இருக்கு. சுகர் கம்மியா இருக்கு. ஈர பஞ்ச சாப்பிடுற மாதிரி இருக்கு. இது தூக்கி வெளியே போட்டாங்க. நாய் சாப்பிட்டு சேர்த்து இது தொலைய போகுது. குழி தோண்டி புதைச்சிது. அப்பதான் யாரும் அணுக மாட்டாங்க இதை. ஓகே காய்ஸ், இப்போ வீடியோவை வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இனிமேல் இந்த மாதிரி இந்த இன்க்ரீடியண்ட்டை ஃபாலோ பண்ணி யாரும் கேக் பண்ணிடாதீங்க. செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. டிஸ்க்ளைமர் போட்டாச்சு. நன்றி, வணக்கம்.